தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் சாலையில் வைத்து கர்ப்பிணி மனைவியை கணவன் காலால் எட்டி உதைத்து கல்லால் கொடூரமாக தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதனை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாலாஜி வழங்கியிருக்கலாம். பாலாஜி வணக்கம். இந்த கர்ப்பிணி பெண்ணின் நிலைமை தற்போது எப்படி இருக்கு? விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா, தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் வசித்து வருபவர்கள் முகமது மற்றும் பர்வீனா தம்பதியினர் இருவரும் பார்த்தோம்னா காதலித்து திருமணம் செய்த நிலையில கடந்த ஆண்டு இவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது. இத்திருமணம் நடந்த நாள் முதலே முகமதுக்கும் பர்வீனாக்கும் தொடர்ந்து சண்டையும் அதனை தொடர்ந்து வாக்குவாதமும் இருவரும் மாறி மாறி அடித்துக் கொண்டு வாழ்ந்து வந்தனர். இந்த சூழல்ல பர்வீனா 8 மாத கர்ப்பிணியாக இருந்து வந்தாரு. இதனை அடுத்து முகமது பர்வீனாவை தன் இருசக்கர வாகனத்தில் மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து சென்றார். அந்த மருத்துவமனையிலையும் இருவருமே மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மருத்துவமனை விட்டு வெளியே வந்த நிலையில தனது இருசக்கர வாகனத்தை முகமது எடுக்க வந்த நிலையில அங்கு நின்று கொண்டிருந்த பர்வீனாவை கடுமையாக ஆபாசமாக பேசினார். இதற்கு பர்வீனாவும் தனது பங்கிற்கு அவர் மீது கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்தார். இதனால ஆத்திரம் அடைந்த முகமது அங்கிருந்து பர்வீனாவை தனது காலால் எட்டி மிதித்து கீழே விழுந்த நிலையில அங்கு இருந்த கற்களால் தனது மனைவி 8 மாத கர்ப்பிணி என்றும் பாராமல் கற்களால் தொடர்ந்து வயிற்றிலையும் முகத்திலையும் கடுமையாக தாக்கினார். இந்த சம்பவம் பார்த்தோன்னா பலர் முன்னாலே நடந்தது. அதாவது ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒரு கணவன் தாக்கும் போது அதனை பார்த்தும் பார்க்காமல் பலர் அதனை கடந்து சென்றனர். இந்த சம்பவம் பார்த்தோன்னா தெலுங்கானாவில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தற்போது பார்த்தோன்னா பர்வீனா உயிருக்கு ஆபத்தான நிலையில அதே மருத்துவமனையில தற்போது சிகிச்சை பெற்று வராங்க. கணவன் முகமதுவை காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.